சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பத்தூர், ஆம்பூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு ஒன் டு ஒன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளோடு விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம். கேட்கலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. நடந்து முடிந்த மதுரையில் நடந்த பொதுக்குழுவின் போது உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் ஒன் டு ஒன் மூலமாக உங்களை நான் சந்திப்பேன் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்த தொகுதிகள், அதே போல 2024 நாடாளுமன்ற தொகுதியின் போது முதற்கட்டமாக குறைந்த தொகுதி வாக்குகள் பெற்ற தொகுதிகளின் அடிப்படையில் முதற்கட்ட தொகுதியில் நிர்வாகிகளை முதலமைச்சர் உள்ள சந்தித்து வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்கட்சி பிரச்சனை, அதே போல அரசினுடைய சாதனை திட்டங்களை பொதுமக்கள் ஒவ்வொருவரும் எடுத்து செல்ல வேண்டும் என்ற உள்ளிட்ட அறிவுரைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையிலே நாளொன்றுக்கு 1 அல்லது 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் உள்ள சந்தித்து வருகிறார். இன்றைய தினம் ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்திக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டல பொறுப்பாளர் முதற்கொண்டு ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலர்களை முதலமைச்சர்கள் தனித்தனியே ஒவ்வொருவரும் 10 முறை பேசுகிறார். சில தொகுதிகளுக்கு 15 நிர்வாகிகளும், சில தொகுதிகளுக்கு 5 நிர்வாகிகள் என தொடர்ச்சியாக முதலமைச்சர்கள் செய்து வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் உள்கட்சி பிரச்சனையை உடனடியாக சரி செய்து வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதற்காக அனைவரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்ற உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர்கள் வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.